குடல் குழம்பு செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய், அரை தக்காளி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் 2, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ கட் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கு. ஸோ கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 விசில்னால் ஒரு 7 விசில் கொடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடல் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அந்த சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம், ஸோ அடுத்து வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து அந்த ஹாஃப் தக்காளி வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, ஜாஸ்தி வேணாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூனு. இப்போ துருவின தேங்காய் வந்து இந்த அரை கப் வச்சுருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம மசாலா வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. ஸோ அரைச்சதுக்கப்புறமா வந்து மண் சட்டி எடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக பாத்திரத்தில் செய்யாமல் வந்து மண் சட்டி எடுத்துருக்கு. ஸோ இந்த மண் சட்டியில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கு. மண் சட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக அந்த பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து இந்த கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குடல் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் உங்களுக்கு குடல் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ குழம்பு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மல்லித்தலை கூட போட்டுக்குங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா அந்த மண் சட்டி சூடுக்கு நல்லா வந்து நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இதை தனியாக வந்து நம்ம பவுலில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா மனம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.